இது ஹெவியான மாடல், வெயிட் வெயிட் நல்ல வெயிட்டா இருக்கு. நல்ல வெயிட் வந்து 24,500 அவ்வளவு. இது கிங் சைஸ் 24 தானே? 24,500 வெயிட் ஹெவியா இருக்கும். நல்ல ஹெவியான செட். தூக்கு முடியல. இவ்வளவு கீழ போகுது. ஆமா, இது வந்து ஃபுல் பாக்கெட்டட் ஸ்ப்ரிங். இந்த குஷன் ஸ்ப்ரிங் இது வந்து இந்த டிசைன் அப்படியே வெளியே வரணும். நேச்சுரலா இந்த டிசைன் வருது. இந்த டிசைனா? இந்த டிசைன் இது வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு லைன் மட்டும். இன்னைக்கு வந்து நான் கட்டப்படைக்கு ஒரு சின்ன வேலையா வந்திருந்தேன். அப்பதான் வந்து இந்த ட்ரீம் ஹோம் அப்படிங்கிற ஒரு பர்னிச்சர் கடை வந்து பார்த்தேன். இவங்க கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா தேக்கு மரத்துல வந்து நிறைய டிசைன்ஸ் வச்சிருக்காங்க. டிசைன்ஸ்மே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பார்க்கும் போதே வந்து சரி பார்த்த கையோட உங்கள்ட்ட வந்து ரேட் எல்லாம் கேட்டேன். ரேட் வந்து தேக்கு வந்து நிலம்பூர் தேக்கு வந்து ரேட்டு கம்மியா இருக்குன்னு வேற சொல்லியிருந்தாங்க. சரி அப்படித்தான் கையோட சேர்த்து உங்களுக்குமே அதை காமிச்சிடலாமே அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோ வந்து எடுக்கிறேன். இந்த வீடியோக்குள்ள எவ்வளவு ரேட், என்னென்ன மாடல், என்னென்ன டிசைன், இப்போ தமிழ்நாட்டுல இருந்தா தமிழ்நாட்டுல வந்து எப்பெல்லாம் டெலிவரி பண்றாங்க, எவ்வளவு சார்ஜஸ், எல்லாமே வந்து இந்த வீடியோக்குள்ள டீடைலா சொல்றேன். வாங்க ஃபர்ஸ்ட் வீடியோக்குள்ள போலாம். வாங்க பாக்கலாம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நல்லா இருக்கீங்களா? நான் கிட்ட போகும்போதெல்லாம் பார்த்தேன். நிறைய டிசைன்ஸ் எல்லாமே வச்சிருந்தீங்க. சரி அதான் காமிச்சு நம்ம வியூவர்ஸ்க்கு எல்லாம் எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிதான் சரி இந்த வீடியோ வந்து எடுக்கிறேன். என்னென்ன பிரைஸ்ல எல்லாம் நம்மகிட்ட ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது? நமக்கு வந்து சோஃபா வந்து 16,500 ஸ்டார்ட் ஆகுது. 16,500 பக்கா குவாலிட்டி, கேரண்டி ஐட்டம் எல்லாமே ஃபுல்லா இங்கே செய்யுது. எல்லாமே மிஷின் நீங்க ஓனாவே ஃபேக்டரி வச்சிருக்கீங்க? நம்ம ஃபேக்டரியில செய்றீங்க. பரவாயில்ல, சூப்பர். டிசைன்ஸ் எல்லாமே பர்டிகுலரா ரொம்ப வேற வேற, ஒரே டிசைன்ஸ் எல்லாமே டிசைன் நிறைய இருந்துச்சு. நம்ம வந்து டிசைன்ஸ் எல்லாம் வேற வேற பண்ணுவாங்க. வேற பண்றீங்க. இப்ப சோஃபா இங்க இருக்கு, கட்டில் இதெல்லாம் எல்லாம் மேல இருக்கு. எல்லாம் மேல எல்லா பர்னிச்சர் இருக்கு. எல்லா பர்னிச்சர் இருக்கு. இப்ப கட்டில் எல்லாம் வந்து எவ்வளவு மினிமம் பிரைஸ் ஸ்டார்ட் ஆகுது? ஒரு 6,500 இருக்கு கட்டில். அதாவது டபுள்க்கு சிங்கிள், அந்த டபுளே 6,500 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆமா. ஓகே ஓகே, பார்க்கலாமா? அதெல்லாம் பார்க்கலாம். சரி வாங்க. ஃபர்ஸ்ட் மாடல் என்ன பார்க்கலாம்? ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன மாடல் வேணாலும் பார்க்கலாம். இது வந்து இப்ப வந்து ட்ரெண்டிங்கா இருக்கு இந்த கார்னர் சிட்டி. இந்த இது வுடன் கார்னர். ஃபுல் வுட். சீட் எல்லாமே வுட். எல்லாமே வுட்ல தான் வருது. ஆனா இது கார்னர் சோஃபா 5 சீட்டர் தான். 5 சீட்டர் தான். ஆமா. இது வந்து பாக்குறதுக்கு ஹெவியா நிலம்பூர் தேக்குல செஞ்சது. ஹெவி நிலம்பூர் தேக்கு வந்து இப்ப இந்த டிசைன் அப்படியே வெளியே வரணும். நேச்சுரலா இந்த டிசைன் வருது. இந்த டிசைனா? இந்த டிசைன் இது வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு லைன் மட்டும் தான் வருவாங்க. லைன் மட்டும் தான். ஒரு இயர்ல ஒரு ரிங். ஆனுவல் ரிங்ஸ் சொல்லுவாங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு ரிங் வரும். ஆமா. அப்ப இந்த ரிங்க பேஸ் பண்ணி மரம் எத்தனை வருஷம் வந்து கால்குலேட் பண்ண முடியும். அது வந்து ஒன்னும் பண்ணாம பாலிஷ் எதுவும் பண்ணாம ரோ வுட் ആണ് இது. இந்த மாதிரி குவாலிட்டி உள்ள வுட் மட்டும் தான் நாங்க ஃபர்னிச்சர் பண்றோம். ஆமா, இந்த வுட் தான் இதுவுமே. இது எல்லாமே அதுமே அது வுட் தான். இங்க பாரு, அந்த லைன்ஸ் எல்லாமே அப்படியே வருது. இந்த லைன்ஸ் எல்லாம் எந்த கலரும் எதுவுமே நம்ம இது பண்றது கலர் போட மாட்டேன். இந்த மாதிரி இருக்கிறதா ஃபுல்லா வுட். இந்த மாதிரி டிசைன் வெளியே வரணும். நல்ல வுட் ஆனால நல்ல வுட்ல. இப்ப இது நீங்க சூஸ் பண்ற மரம் எல்லாம் வந்து எத்தனை வருஷம் மரம்? இது எல்லாமே இது பக்கா நிலம்பூர் தேக்கு வந்து 55 வருஷம். 55 வருஷம். அவங்க பிளான்டேஷன் பண்ண டைம்ல அந்த 55 வருஷம் கரெக்டா 55 வருஷம். ஆமா.
ஓகே ஓகே. இது வந்து நாட்டு இந்த தேக்கு. இந்த ஒயிட் வுட் ஜாஸ்தியா இருக்கும் நாட்டு தேக்குல நாட்டு தேக்குல. இது ஏஜ் கம்மியா இருக்கு. இது ஒரு 30-35 மேக்ஸிமம் அந்த ஏஜ்ல தான் இருக்கும். பெருசா maximum. வராது. அந்த லைன்ஸ் எல்லாமே கம்மியா இருக்கும். ம். இது வந்து நம்ம ரோஸ் வுட் ரோஸ் வுட். தோதவத்தி ரோஸ் வுட் நல்லா இருக்கு. அப்படியே டிசைன் எல்லாமே இது அப்படியே. பாலிஷ் பண்ணி இது. ஆமா, இது பாலிஷ் இல்லாம அப்படியே பாலிஷ் இல்லாம. ரோஸ் வுட் நல்லா இருக்கு. ஆமா, நம்ம எந்த பர்னிச்சர் ஆனாலும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மட்டும் தான் பண்ணுவாங்க. ம். அது வந்து போலிஷுக்கு முன்னால பாக்கிறதுக்கு அங்க வந்தா பாக்கலாம். அதுக்கப்புறம் தான் போலிஷ் பண்ணி அனுப்புவாங்க. தமிழ்நாடு எங்க வேணாலும் அனுப்பலாம். இப்போ தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஒரு டிசைன் உங்களுக்கு அனுப்புறாங்க. ஆமா, சரிங்களா? அந்த டிசைனை நீங்க பண்ணி கொடுத்துருவீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. எந்த மாடல் வேணாலும் கஸ்டமைசேஷன் பண்ணலாம். அது எந்த சைஸ் கட்டிலா இருந்தாலும் சோஃபா இருந்தாலும் எந்த பர்னிச்சர் உடனே எந்த பர்னிச்சர் வேணாலும் கஸ்டமைசேஷன் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துறோம். ஆமா. சரி, இப்ப இதொക്കെ பாரு, நம்ம நிலம்பூர் தேக்குல ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில செஞ்ச இந்த டிசைன் பாருங்க. எல்லாமே எல்லா பர்னிச்சரும் அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில தான் இருக்கு. ஆமா. இந்த சீட்டு கொஞ்சம் உட்கார்ந்து பாரு, சீட் எல்லாமே பக்கா குவாலிட்டியா பண்ணுவாங்க. நல்லா இந்த முதுகுலாம் நல்லா இருக்கு. பேக் சப்போர்ட் பக்கா. ஆமா, ஹார்டா இல்லாம ஒரு மாதிரி ஸ்மூத்தா. இது வந்து பிரீமியம் அப்போல்சரி நல்லா இருக்கு. இப்ப இந்த மாதிரி இதெல்லாம் எவ்வளவு ரேட் வருது? இது வரும்போ 32,000. 32,000. ஆமா, இந்த மாதிரி இதெல்லாம் 32,000. 32,000. இதெல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. அந்த வைரமான வுட் மட்டும். வைரமான வுட். இப்ப இதுலயே வந்து இந்த மேல இருக்கிற குஷன் இல்லாம வெறும் வுட் மட்டும் இருக்கா? வுட் மட்டும் இருக்கு. இங்கப்பா. ஓ, இது வுட் மட்டும். இது வுட் மட்டும். நல்லா இருக்கு. இது இந்த மாதிரி வுட்ல நிறைய மாடல்ஸ் இருக்குங்க. நிறைய மாடல்ஸ் நிறைய மாடல்ஸ். இப்ப இதெல்லாம் வந்து என்ன பிரைஸ்ல? இதெல்லாமே ஒரு 28, 31 அந்த ரேஞ்சில வரும். இதுவுமே வந்து ஃபுல் தேக்கு தான். ஃபுல் தேக்கு. ஆமா, நிலம்பூர் தேக்கு இல்ல, இது நாட்டு தேக்கு. நாட்டு தேக்கு. நிலம்பூர் தேக்குனா அந்த இதுல எவ்வளவு பிரைஸ்ல இருக்கும்? அது வந்து டிஃபரெண்டா இருக்கு. ஆமா, அந்த குவாலிட்டி இந்த வுட்டோட ரேட் எல்லாமே கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். ஆமா, சரி. இது வந்து ஃபுல் வுடன் மாடல் தோதகத்தி ரோஸ் வுட் ஃபுல் வுட். இதுவுமே வந்து ரோஸ் வுட். நல்லா இருக்கு. வுட் நல்லா இருக்கு. இதுவும் கொஞ்சம் ஹெவியான மாடல். கொஞ்சம் ஜாஸ்தி. இது வந்து இப்படி ஸ்லோப்ல அந்த பேக் சப்போர்ட் நல்லா கிடைக்கும். பேக் சப்போர்ட் நல்லா இருக்கு. ஆமா, சூப்பரா இருக்கு. சூப்பர். பெயினுக்குலாம் எனக்குலாம் நான் ஐடி எல்லாம் ஒர்க் பண்றேன்னா அந்த பெயின்லாம் வந்து இல்லாம அப்படியே கொஞ்சம் நல்லா பேக் சப்போர்ட் நமக்கு எல்லாமே லேம்பர் சப்போர்ட் பார்த்து தான் இந்த செட் எல்லாமே செய்வாங்க. நல்லா இருக்கு. இது வெயிட் ஹெவியா இருக்கும். நல்ல ஹெவியான செட். தூக்க முடியல. தூக்கலாம், ஆனாலும் வந்து வெயிட் இருக்கு. ஒரு ஆள் தூக்க முடியல. ஒரு ஆள் தூக்க முடியாது. நல்ல வெயிட். இது வந்து ரோஸ் வுட் வந்து நார்மலா வெயிட் ஜாஸ்தி. தேக்கை விட. இது இப்ப இந்த மாடல் என்ன பிரைஸ் வருது? இது வரும்போ கிட்டத்தட்ட ஒரு 80-85 அந்த ரேஞ்சில. ரோஸ் கோல்ட் நல்ல ரேட். இது ஹெவி செட். அந்த ரேட் வரும். ஆமா. இப்ப இதுல குஷன் மாடலும் இருக்கு ரோஸ் கோல்ட்ல. ரோஸ் வுட்ல குஷன் மாடல். ஆமா, இது வந்து இப்ப ஒரு புது மாடல் வந்தது. திவான் சேர்த்து வருது. ஸ்லீப்பர்னு சொல்லுவாங்க. சேர்த்து. நல்லா இருக்கே இது. இவ்ளோ கீழ போகுது. ஆமா, இது வந்து ஃபுல் பாக்கெட்டட் ஸ்ப்ரிங். இந்த குஷன் ஸ்ப்ரிங் இது வந்து ஸ்ப்ரிங்கோட வருமா? ஆமா, நல்லா இருக்கு. சூப்பரா இருக்குது. சூப்பரா. இந்த மெட்டீரியல்லாம் நல்லா இருக்கு. இது வந்து காஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தி. அதனால வந்து சூப்பர் குவாலிட்டி. இந்த வுட் பாரு. வுட் இது என்ன வுட்? இது வந்து நிலம்பூர் தேக்கு. ஆமா. இப்ப இதுக்குமே வந்து சேம் இதே குஷன் தானா? ஆமா, இதுக்குமே எல்லாமே ஃபுல். சூப்பரா இருக்கு. ஆமா, இப்ப இந்த மாதிரி மெட்டீரியல் கேட்டாங்கனாலும் அது வேணாலும் பண்ணிடலாம். இப்ப நம்ம அங்க பார்த்தோம்ல எந்த செட்டிக்கு வேணாலும் இந்த ஸ்ப்ரிங்ல பண்ணலாம். அதுக்கு ரேட் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். அவ்வளவுதான். ஒரு செட்டிக்கு வந்து ஒரு 5,000-6,000 எக்ஸ்ட்ரா வரும். ஆமா. இப்ப யாராவது இந்த இது மட்டும் தனியா கேட்டாங்கன்னா பண்ணி கொடுக்கலாம். வாங்கிருப்பாங்க இதுக்கு. அது வந்து இந்த மாதிரி எனக்கு ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். அப்படின்னா அது மட்டும் எவ்வளவு வரும்? இப்ப ஒரு 5 சீட்டுக்கு போடுற அது அப்படி அப்ராக்சிமேட்டா சொல்ல முடியல. நார்மலா வந்து ஒரு 16,000 அந்த மாதிரி வரும். ஆமா, ஒரு 5 சீட்டுக்கு. ஆமா. ஓகே. இந்த கிளாத் அந்த ஃபோம் எல்லாமே போட்டு இது வந்து மெமரி ஃபோம் போடுவாங்க. டோப் மெமரி ஃபோம் உள்ள வந்து பாக்கெட் ஸ்ப்ரே. ஓகே. இப்ப இதுல வந்து நம்ம இந்த கொஞ்சம் ரேட் பட்ஜெட்ல பாக்குறவங்களுக்கான ஏதாவது பட்ஜெட் நிறைய இருக்கா? ஆமா, இந்ததா. இது வந்து என்ன மாடல்? இது வந்து மகாகனி வரும். இது மகாகனியில வருது. இது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. 21,500. ஆமா, 5 சீட் இருக்கு. நல்லா இருக்கே. இது நல்ல பெருசா ஹைட்ல டீப்போ மாதிரி கார்னர் டீப்போ மாதிரி.
இது வேணும்னா யூஸ் பண்ணீங்களா இல்லனா இப்படியே ஃபுல்லா ஒரே சீட்டா வேணாலும் பண்ணலாம். இது நல்லா இருக்கும். இது நல்லா இருக்கும். ஆமா. இது மகாகனிலே வந்து கொஞ்சம் பிரீமியம் குஷனோட நல்லா ஹெவியா வருது. ஹெவியா வரும். அந்த குஷன் நாங்க பார்த்தோம், அந்த மாதிரி குஷன் இது. நல்லா இருக்கு. ஆனா வெயிட் நல்லா பெரிய இது ஹெவியான வுட்ல செஞ்சிருக்கா. நல்லா இருக்கு. இப்போ இந்த இதெல்லாம் என்ன ரேட்ல வரும்? இந்த மாதிரி இது வரும்போது 36,000. 36. ஆமா, சரி. இது எல்லாமே வந்து ஃபுல் வுட்ல வருன மாடல். ஃபுல் வுட் இது எல்லாமே. அங்க நம்ம முன்னாடி பார்த்தோம்ல அது வந்து கார்னர் சோஃபால வரும். இது வந்து 3+2 சிங்கிளா வரும். இது வந்து நம்ம எங்க பார்த்தோம்ல அந்த ரோஸ் வுட் அந்த மாதிரி மாடல்ல இருக்கு. ஆமா. அது இருக்கு. இந்த ஆனக்கொம்பு மாடல் இருக்கு. ஆனக்கொம்பு இது வந்து இந்த இது மாதிரி இருக்கே, இது ஆனக்கொம்பு அந்த மாடல்ல வச்சிருக்காங்க. நல்லா இருக்கே. எல்லாமே எந்த வுட் வேணாலும், ரோஸ் வுட் வேணாலும், எது வேணாலும் பண்ணிக்கலாம். இப்ப இதெல்லாம் வந்து என்ன பிரைஸ்ல வந்து? இது வந்து செகண்ட் குவாலிட்டி. நார்மலா வந்து ஒரு 30-35 அந்த ரேஞ்சில வரும். ஆமா. இது வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இல்ல, செகண்ட் குவாலிட்டி. இது வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. இது வந்து வுட்டோட டிசைன் பார்த்தா தெரியுது. வுட் டிசைன்ல. ஆமா. இது எல்லாமே பக்காவா டிசைன் நல்லா இருக்கு பாக்குறது. இந்த வுட்டோட லைன்ஸ் வெளியே தெரியணும். நல்ல வுட்டானல, நல்ல வுட்டா என்னங்கறது அந்த லைன்ஸை பார்த்து தான் எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா இது வந்து செகண்ட் குவாலிட்டியில வந்து அந்த மாதிரி தெரியாது. இங்க பாரு, இந்த வுட்டோட லைன்ஸ் அல்லது எக்ஸ்ட்ரா வரைச்சு விடுது. எக்ஸ்ட்ரா இது பண்ணி விடுது. அந்த ஒயிட் வுட்ல வரைச்சு விடுது. கொஞ்சம் ஹெவியான மாடல். இது 3+2 3+1+1 நல்லா இருக்கு. இது குஷன் எல்லாமே நல்லா இருக்கு. இல்ல பெருசா ஆமா போட்டு வச்சிருக்காங்க. இதுவுமே நல்ல இதுதான் சாஃப்டா நல்லா இருக்கு. இந்த முதுகு இருக்கு, பேக் சப்போர்ட் நல்லா இருக்கு. பேக் சப்போர்ட் நல்லா இருக்கு. இதுமே வந்து பின்னாடி ரொம்ப நாளா இந்த மாடல்லாம் எல்லாத்துலயும் இருக்கும். எல்லாரும் இந்த மாதிரி தான் கேட்பாங்க எனக்கு தெரிஞ்சு. சரி. எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில செஞ்சதுதான். இது கொஞ்சம் ஹெவியான ஊஞ்சல். நல்லா ஹெவி ஊஞ்சல். இது வந்து தடி நல்லா பெருசா இருக்கு. இது வந்து வெயிட் எவ்வளவு தாங்குற மாதிரி? இது எத்தனை வெயிட் ஆனாலும் தாங்கும். 5 பேர் உட்கார்ந்தாலும் பிரச்சனை இல்ல. 5 பேர் உட்கார்ந்தாலும் பிரச்சனை இல்லையே. இது வந்து ஹெவி வுட்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டில செஞ்சோம். இது என்ன பிரைஸ் வருது? இது வரும்போது ஃபுல் செட் வரும்போது 32,000. ஃபுல் செட்னா இது இந்த செயின், இந்த ஃபிட்டிங் எல்லாமே சேர்த்து வருது. எல்லாம் சேர்த்து. இப்போ இதுல வந்து இந்த நார்மலா இருக்கும்ல, அந்த மாதிரி ஊஞ்சல்லாம் அது வரும்போது 14,500 ஸ்டார்ட் ஆகுது. 14,500. ஆமா. நீங்க உட்காருங்க. இது வந்து நல்ல ஹெவியா இருக்கு. இல்ல 5 பேர் உட்கார்ந்தாலும் ஒண்ணும் ஆகாது. எத்தனை வெயிட் ஆனாலும் தாங்கும். அந்த மாதிரி ஹெவியா செஞ்சிருக்கு. இப்ப இதுலயே வந்து டிசைன் எல்லாம் கேட்பாங்கல்ல, அது எந்த டிசைன் வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணலாம். பிரச்சனை இல்ல. பரவாயில்ல. இது வந்து இப்ப ரேட் இதுல ஊஞ்சல்ல ஸ்டார்டிங் என்ன இருக்கு? 6,500 ஸ்டார்டிங் இருக்கு. ஆமா, பரவாயில்ல. 6,500னா சிங்கிளுக்கா இல்ல இந்த 3 சீட்டர் 6,500? அந்த செயின் வந்து 4,000 ரூபாய். மொத்தம் 10,500 ஸ்டார்டிங். ஓகே. இது வந்து ஒரு ட்ரெடிஷனல் மாடல், பழசி ராஜா அந்த மாதிரி ஒரு மாடல். இதெல்லாம் நல்லா இருக்குது. இந்த இதெல்லாம் நல்ல சப்போர்ட் கிடைக்கும். நல்ல சப்போர்ட். இது வந்து நான் நார்மலா இல்லாம கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. பேக் சப்போர்ட் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா இருக்கும். ஆனா நல்லா இருக்கு. இதுவுமே வந்து இந்த இதெல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வுட்ல இதுவுமே வந்து இது வந்து இந்த ஹெவி மாடல் வந்து செகண்ட் குவாலிட்டியில பண்ணியா சரிப்பட்டு வராது. இது வந்து கோஸ்ட் வந்து கம்மியா கிடைச்சா சரிப்பட்டு வராது. வந்து லேபர் கோஸ்ட் வந்து இப்ப நம்ம என்ன ஊட்டி பண்ணியாலும் லேபர் கோஸ்ட் சேமா இருக்கு. அதனால நல்ல ஊட்டி மட்டும் தான் பண்றோம். ஆமா. ஓகே. இது இப்போ வந்து ட்ரெடிஷனல், இப்போ வந்து ட்ரெண்டிங்கா போகுது இந்த மாடல். ஆமா. இது வந்து நார்மலா இப்ப சிறுசா இருக்கு இங்க இருக்கிறது. ஆமா, பட் நல்லா இருக்கு. இதுவுமே சின்ன காம்பாக்டா நல்ல சேல். இது வந்து சீட்டுக்கு ஹைட் ஜாஸ்தி. ஆமா. பட் இது என்ன பிரைஸ் வருது? இது வரும்போது ஒரு 29-31 அந்த ரேஞ்சில வரும். இதுவும் தேக்கு தான் ஃபுல்லா. ஆமா. இது வந்து மகாகனியில வந்து 19,000. இது 19,000. ஆமா, மகாகனியில. இது வந்து நார்மலா சீட் இருக்கிற வந்து ட்ரெடிஷனல் மாடல். இது அந்த பின்னாடி இருக்குது, அதுவும் வந்து 19,000. ரெண்டுமே. இது வந்து அந்த ஆனக்கொம்புல சீட்டோட வருது. இந்த ஆனக்கொம்புல சீட்டோட வருது. சீட் எல்லாமே ஓரளவுக்கு ஃபோம், அந்த ஒற்றை ஃபோம் மட்டும் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஆமா. இது நல்ல ஹெவியா செஞ்சது. 38,000. ஆமா.
நமக்கு டீக்கூட்டோட பக்கா டீக்கூட்டோட டீப்போ வந்து 3500 ஸ்டார்டிங் 3500. ஆமா. ஓகே, இது எல்லாமேவா இல்ல எப்படி இந்த இதுல எந்தெந்த அதெல்லாம் டிஃபரன்ஸ் வரும். இது வந்து ஸ்டார்டிங் மாடல். ஸ்டார்டிங் மாடல். இந்த இது சிறுசு வந்து ஆமா. இதுல கிளாஸ் வச்சதுன்னா ஒரு ரேட் வருமா? அது 4500. 4500 கிளாஸ் வச்சதுன்னா 4500. அது கொஞ்சம் பெருசா இருக்கும். பெருசா இருக்கும். ஆமா. இதுலயே வந்து பெரிய சைஸ் எல்லாம் இருக்கு. பெரிய சைஸ் எல்லாம் இருக்கு. பெரிய சைஸ் எல்லாம் இருக்கு. இந்த டீப்போக்கு இந்த டீப்பா எவ்வளவு வருது? இது 2500. 2500 மகாகனி. இது நல்ல பெருசா இருக்கு. இந்த டீப்பா இது பெருசா இருக்கு. இது ஃபுல் வுட்ல மட்டும் பண்ணதா. ஃபுல் சிங்கிள் வுட். சிங்கிள் வுட்ல. ஆமா. எல்லாமே இது 30 இன்ச் வருது. நல்ல பெருசா இருக்கு. இது பெருசா இருக்கு. சிங்கிள் பிளாங்க. சிங்கிள் இதுல. ஆமா. இது வந்து என்ன வுட் இது? இது வந்து சந்தனவேம்புன்னு சொல்லுவாங்க. ஃபாரஸ்ட் வுட்ல. ஃபாரஸ்ட் வுட்ல. அது வந்து சிங்கிள் வுட் ஒத்த வுட்ல கட் பண்ணி இப்ப வந்து இந்த மாதிரி மாடல் எல்லாம் நிறைய ரன்னிங். நானும் அதான் பார்த்தேன். வந்து பெருசா இருந்துச்சு. பெருசா இருக்கு. டிஃபரெண்டா இருக்கு. இது என்ன பிரைஸ் வரும்? இது வரும்போது 8500. 8500 தான் வரும். ஆமா. ஓகே ஓகே. டைனிங் டேபிள் வந்து இந்த பிரிண்டர் கிளாஸ் இப்ப வந்து ட்ரெண்டிங்கா இருக்கு. நிறைய டிசைன்ஸ் கிடைக்கும். பிரிண்டர் கிளாஸ் வந்து ஷீட் விரிச்சிருப்பாங்க. ஆமா. இப்போ வந்து கிளாஸ்லயே பிரிண்ட் ஆகி வருது. இதெல்லாம் வந்து என்ன மரம்? இது வந்து மகாகனி. மகாகனி. ஆமா. இது என்ன பிரைஸ்ல வந்து ஸ்டார்ட் ஆகுது? இது வரும்போது இந்த கிளாஸோட வந்து 22000. அதாவது டைனிங் மட்டுமா இல்ல சேர்ஸோட? டைனிங் மட்டும். டைனிங் மட்டும். சேர் வந்து 2000 ரூபாய் நம்ம. 2000 ரூபாய் ஸ்டார்டிங். ஆமா. இப்போ இது வந்து இப்போ 6 சீட்டர் இருக்கு. 6 சீட்டர். ஸ்டார்டிங் எத்தனை சீட்டர்? 5 சீட்டரா 4 சீட்டரா? 2 சீட்டர்ல இருந்து 2 சீட்டர்ல இருந்து ஸ்டார்டிங் இருக்கு. ஆமா. அது எல்லாம் என்ன பிரைஸ்ல இருந்து இருக்கு? அது 5500ல ஸ்டார்டிங். 5500ல ஸ்டார்ட். ஆமா. ஓகே ஓகே. சேர் மட்டும் தனியா இந்த டேபிள் எல்லாமே தனி ரேட். அது வந்து வருന്ന ஆளுக்கு வந்து இந்த சேர் பிடிக்கல அந்த சேர் வேணும்னு சொன்னா மாற்றி கொடுக்கணும். அதனால இந்த தனித்தனியா ரேட் தான். ஓகே ஓகே ஓகே. இது மட்டும் தான் செட்டா வருது. இந்த மாடல். இது வந்து 6 சீட்டர். 39500 வரும். 39500. ஆமா. இந்த சீட் எல்லாமே அப்படியே உள்ள போவாங்க. உள்ள சார்ட் முடிச்சா அப்படியே உள்ள வச்சுக்கிற மாதிரி. ஆமா. இது ஃபுல்லா ஸ்பேஸ் சேவிங் மாடல். இது வந்து மேல கிளாஸ் வருமா? இதுக்கு மேல கிளாஸ் வரும். மேல கிளாஸ் வரும். அது என்ன கிளாஸ்? இது இந்த மாதிரி 12 mm கிளாஸ். 12 mm கிளாஸ். டஃபன் கிளாஸ் தான் போட்டு நல்லா ஸ்ட்ராங்கான கிளாஸ். டஃபன் கிளாஸ் வராது. நார்மல் கிளாஸ். டஃபன் கிளாஸ் வந்து ரேட் ஜாஸ்தி. ஆர்டர் சொன்னா மட்டும் தான் செய்யும். ஓகே. ஆனா இது வந்து எத்தனை? 12 mm. 12 mm. ஆமா. நல்லா ஸ்ட்ராங்கான இதுதான் போட்டு இது பண்றாங்க. ஆமா ஆமா. இதுல டிசைனுமே இந்த மாதிரி ஏதாவது கேட்டாங்கன்னா அது அப்படி வேணாலும் செஞ்சு கொடுக்கலாம். பிரச்சனை இல்ல. இது எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நிலம்பூர் தேக்கில வந்தது. ஆமா. இப்ப இது எவ்வளவு வருது? அது வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 35,000. ஆனா இது வந்து சேர்ஸ் இல்லாம. சேர்ஸ் டீக்கில வந்து 3000ல ஸ்டார்ட் ஆகுது. 3000ல ஸ்டார்ட் ஆகுது. மாகனில 2000ல ஸ்டார்ட் ஆகுது. ஓகே ஓகே. நல்ல ஃபினிஷிங், நல்ல ஹெவியான வுட். ஆமா. இது வந்து அந்த மாதிரி இந்த சேரோட சேர்த்து வருது. இது அதுலயே வேற மாடலா இருக்கு. வேற மாடல். கொஞ்சம் சைஸ் சின்னதா இருக்கும். 5x3. 29500. ஆனா சிறுசா இருக்கு. இந்த பெரிய ஸ்பேஸ்க்கு கரெக்டா இருக்கும். வந்து 29500. இப்ப இது வந்து ஓகே 6 சீட்டருக்கு இருக்கு. இதுலயே வந்து ஒரு 10 பேரு 12 பேர் உட்கார்ற மாதிரி அந்த மாதிரி வேணாலும் பண்ணலாம். சரி, இப்ப இது வந்து ரவுண்ட் டேபிள். இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி. இது வந்து என்ன? ரோஸ் வுட் வந்தது. டிசைனுமே வந்து இங்க நல்லா இருக்கு. சூப்பரா இதுல டிசைன் போட்டு நல்லா இருக்கு. இது சார் நல்லா இருக்கு. ஹைட்டுமே வந்து கரெக்டா ஸ்டாண்டர்ட் ஹைட்ல தான் இருக்கு. ஆமா. நம்ம ரோஸ்வுட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இது வந்து பக்கா ரோஸ்வுட். இது வந்து இது ஃபுல்லா இருக்கு. மொத்தம் பாருங்க ഫുള്ളാ. இந்த சேம் டிசைன் സീസത്തിലെ വരും. സീസോ എന്ന് പറഞ്ഞൊരു ലോക്കൽ വുഡ് இருக்கு. அது வந்து இந்த நார்த் சைடு இருந்து வருது. அங்க இருந்து வருது. இது இந்த ஸ்பீஷீஸ்ல பட்டது. ஆனால் ரோஸ் வுட் இல்ல. அது கலர் மாட்டியா இந்த மாதிரி வருவாங்க. இதெல்லாமே நேச்சுரலா வருது. ஆமா. ஓகே ஓகே. இப்போ இது வந்து என்ன பிரைஸ்ல? இதெல்லாம் காஸ்ட்லி தான். ஆனா பட் என்ன காஸ்ட்லி? இது வந்து டேபிள் வந்து 57500. டேபிள் மட்டும். சேர் தனியா 6500. ஒரு சேர். ஆமா. இதுவும் ரோஸ் வுட் தானே? இந்ததா? அதான். இது ரோஸ் வுட். அது ரோஸ் வுட். அது வந்து ஒரு சேர் வந்து 5500 വരും. ഇതിൽ 5500 വരും. இந்த டேபிள் வந்து காஸ்ட்லி 55 രൂപ വരും. 55,000 ரூபாய். இதுக்கு என்ன டிஃபரெண்ட் அந்த சேருக்கு? ஏன்னா இந்த சேர் வந்து இந்த லேபர் காஸ்ட், இந்த மேக்கிங் காஸ்ட் ஜாஸ்தி இதுல. ஆமா. அது வந்து சிம்பிளா இருக்கும். ஸ்டார்டிங் ரேஞ்ச் ரோஸ் வுட்ல. ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து 5,500. இது வந்து ஒரு சேர் வந்து 9500. இந்ததா? இது வந்து குஷனோட வருது. ஆமா.
இந்த மாதிரி ட்ரெடிஷனல் மாடல்ல வருது, ஓ. நிறைய கார்விங் எல்லாமே சேர்த்து. எல்லாமே சேர்த்து. ஆமா. ஓ. அது அந்த அந்த சேம் டேபிள் இந்த நிலம்பூர் தேக்கில இருக்கு. இது வந்து சேம் அதே மாடல், அந்த சேம் ரோஸ்வுட்டோட மாடல். ரோஸ்வுட் மாடல் ரேட் வந்து கிட்டத்தட்ட ஹாஃபா இருக்கும். இது வந்து 35,000. 35. அதுல இருந்து அப்படியே பாதிதான் தான் இருக்கு. ஆமா. அந்த சேர் வந்து 4000 ரூபா. 4000 ரூபா. ஆமா. அது 9000 ரூபா வந்துச்சு, இது 4000. 4000. பட் சேம் டிசைன் எல்லாமே ஒரே மாதிரி டிசைன். ஆமா. இங்க வந்து சென்டர்ல ஒரு ஸ்பேஸ் வச்சிருக்க மாதிரி. ஆமா, அங்க ஸ்டோன் வேணா போடலாம், ஸ்பைசஸ் போடலாம், ஸ்பைசஸ் போட்டுக்கலாம், எது வேணுமா இது வேணாலும் போட்டுக்கலாம். இனி இங்க இல்லாத எந்த மாடல் ஆனாலும் கேட்டலாக் பார்த்து செய்யலாம். இப்ப ஏதாவது ஒன்னு வந்து நெட்ல பார்த்து உங்களுக்கு ஷேர் பண்றாங்க, அப்படியே செஞ்சு அப்படியே செஞ்சு எந்த மாடல் வேணாலும் செஞ்சு, எந்த மாடல் வேணாலும் செஞ்சுக்கலாம். ஓகே ஓகே. அந்த இப்ப இங்க இருந்து நான் ஆர்டர் பண்றேன், நான் இப்ப வந்து தமிழ்நாட்டுல இருக்கேன், தமிழ்நாட்டுல இருந்து நான் இங்க வந்திருக்கேன். இப்ப அங்க நான் ஆர்டர் பண்றேன் அப்படின்னா அதுக்கு எப்படி நீங்க அனுப்பிச்சு விடுவீங்க? நமக்கு ரெகுலரா தமிழ்நாடு சப்ளை இருக்கு, அதனால பிரச்சனையே இல்ல. சென்னை வந்து 5,000 மட்டும் தான் டிரான்ஸ்போர்ட்டிங் சார்ஜ். 5,000 மட்டும். அப்ப அது இல்லாம இங்க மதுரை, திண்டுக்கல் இங்க என்ன போறதா அதுக்கு தக்கன இன்னும் ரேட்டு கம்மியாகும்னு சொல்லி வருதா? ஆமா. இப்ப அந்த சார்ஜஸே 5,000 மட்டும் தான் வருதா, இல்ல வேற சார்ஜஸ் எதுவும் இருக்கா? அப்படி சார்ஜஸ் ஒன்றும் வராது. இது வந்து சென்னைக்கு வந்து ஒரு கன்சைன்மெண்ட்டுக்கு வந்து 5,000. நமக்கு வந்து நம்ம பெரிய வண்டியிலே போகுது, ஒரு 4-5 பேருக்கு சேர்த்து போகும்போது சரி ஒரு 15 டேஸ்ல டெலிவரி கரெக்டா கொடுக்கலாம். ஓகே. ஆர்டர்லாம் அதாவது கொடுத்தாங்க அப்படின்னா அதை செஞ்சு 15 டேஸ்ல சென்னை ஆனாலும் எங்கே ஆனாலும் கொடுக்கலாம். ஓகே ஓகே. நம்ம வண்டி சென்னை, பாண்டிச்சேரி எல்லாமே ரெகுலரா போகுது, அதனால டெலிவரி பிரச்சனையே இல்லை. இப்ப எங்க இருந்தாலும் தமிழ்நாடு எங்க இருந்தாலும் பிரச்சனை இல்ல, எங்க இருந்தாலும் கொடுத்துடலாம் ஒரு 15 டேஸ்க்குள்ள. ஆமா ஆமா ஆமா. ஓகே ஓகே. பெங்களூரும் சென்னை நமக்கு ஈஸியா சப்ளை பண்ணிடலாம். பெங்களூரு வந்து நமக்கு காய்கறி வண்டி காலியா போகுது, அதனால அது ஒரு 5,000 to 7,000 இங்க இருந்து பெங்களூர் வரைக்கும் ஃபுல் லோடா இருந்தாலும் அவ்வளவுதான் வரும். ஆமா. ஓகே ஓகே. பாத்துங்க, இங்க இருந்தே வந்து ஷிப்மெண்ட் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துறாங்க. ஷிப்மெண்டோட சார்ஜ் வந்து நான் சொல்லிட்டேன் எவ்வளோன்ட்டு. நீங்க தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் சரி, அதே மாதிரி பெங்களூர் இல்ல ஆந்திரா எங்க இருந்தாலுமே சரி, இவங்க வந்து ஷிப்மெண்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. சார்ஜஸ்மே வந்து சொல்லிட்டேன். நீங்க எந்த மாடலா இருந்தாலும் சரி, கேட்டலாக் உங்கள்ட்ட இருக்கிறதுல சரி, நீங்க நெட்ல கூட எடுத்து உங்கள்ட்ட கொடுத்தாலும் மேக்சிமம் 15 டேஸுக்குள்ள எல்லாமே ரெடி பண்ணி வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன்னு சொல்லியிருக்காங்க. பாத்துக்குங்க. சார்ஜஸ் வந்து அப்படி கரெக்டா சொல்ல முடியாது. சென்னை வந்து ரெகுலரா லோடு இருக்கு, அதனால ஒரு 5,000 அவ்வளவுதான் வரும். ஓகே. காட்டெல்லாம் வந்து என்ன மாடல்? எல்லா மாடல் இருக்கு. சைஸ் வந்து சிங்கிள், டபுள், கிங், கியூன் எல்லாமே நார்மலா இந்த 4 சைஸ் தானே போகுது. எந்த சைஸ் வேணாலும் அன்சைஸ் ஆனாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்ப வந்து நார்மலா அந்த மாடல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மாடல்ல வந்து எனக்கு இது எல்லாமே கொஞ்சம் கஸ்டமைஸ்டா வேணும்னாலும் எப்படி வேணாலும் பண்ணி கொடுத்துடலாம். ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. இது வந்து டீ குட். இது என்ன பிரைஸ்ல வருது? இது எல்லாமே கொஞ்சம் ஹெவி, 27,000. அது வேற மாடல், ஹெவியான மாடல். தூக்கல பார்க்கலாமா? தூக்கல. இது ஹெவியான மாடல், வெயிட் நல்ல வெயிட்டா இருக்கு. நல்ல வெயிட். இந்த வுட் வந்து திக்னஸ் பெருசா இருக்கு, அதனால இது வந்து நார்மல் மாடல் வந்து இந்த கிங் சைஸ் வந்து 24,500 அவ்வளவு. இது கிங் சைஸ் 24 தானே? 24,500 இந்ததா? ஆமா. உண்மையிலேவா? 24 அது? ஆமா. இது டீ குட் தானா? டீ குட், பக்கா டீ குட். ஆமா. வெயிட் இருக்கு, அவ்வளவு ஹெவி இல்ல, அதனால அந்த அளவுக்கு ஹெவி இல்ல, ஆனா ஹெவியா இருக்குது. அது நல்ல வெயிட். அது எல்லாமே ஃபுல் கேரண்டி. 10 இயர்ஸ் ஆனாலும் வுட்டுக்கு கம்ப்ளைண்ட் வந்தா ஒன்னும் வராது. இப்படி வராது, பக்கா வுட்ல மட்டும் பண்ணுவாங்க. அந்த வுட்டோட அந்த டிசைன் பார்த்தா தெரியும். இப்ப இந்த மாடல் எல்லாம் இப்ப இது வந்து 39,000. 39 கிங். இது வந்து ஹெவியா நிறைய கார்விங் வருது. இதுவுமே நல்லா இருக்கு டிசைன். இதெல்லாமே ஹெவி மாடல் தான். இப்ப இதுலயுமே வந்து பெருசா இந்த ஹைட் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசா வேணும், எப்படி வேணாலும் பண்ணலாம், பிரச்சனை இல்ல. இது வந்து குயின் எல்லாம் எந்த மாதிரி ரேட் வரும்? இதே குயின் சைஸ்னா குயின் வரும்போது ஒரு 29,000 வரும். ஆமா. ஓகே ஓகே. இது வந்து இப்போ ட்ரெண்டிங்கான மாடல். இந்த மாதிரி பாக்ஸ் மாடல், அங்க மொபைல், மெடிசின் ஏதாவது வச்சுக்கிறது, சின்ன பொருளொക്കെ வைக்கலாம். இப்போ இந்த கட்டில்ல வந்து சைடுல வந்து ஒரு ஸ்பேஸ், பெட் சைடு இருக்கா? ஆமா. அந்த மாதிரி ஸ்பேஸ் எல்லாம் நிறைய இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறப்ப கொஞ்சம் ரேட் அது எக்ஸ்ட்ரா வரும். ஆமா. இந்த காட்ல வந்து கீழே ஸ்டோரேஜ் இது ஸ்டோரேஜ்
இங்க ஸ்டோரேஜ் வருது, அது இங்க மேல வச்சிருக்கு. இங்க மேல இதான் ஸ்டோரேஜ். எப்படி வேணாலும் பண்ணலாம், பிரச்சனை இல்ல. இது வந்து இப்ப இந்த மாதிரி பாக்ஸ் கோட் வந்து நிறைய ட்ரெண்டிங்கா இருக்கு. நிறைய ட்ரெண்டிங் இருக்கு இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாமே. பாக்ஸ் எல்லாமே. பெட் எல்லாமே வந்து என்னென்ன பெட் எல்லாம்? பெட் வந்து நமக்கு லாட்டெக்ஸ் இருக்கு, மெமரி ஃபோம் இருக்கு, மெமரி ஃபோம், ஸ்ப்ரிங் இருக்கு, எல்லா ஐட்டமும் இருக்கு. எல்லா ஐட்டமும் இருக்கு. ஆமா. இது வந்து லாட்டெக்ஸ். இது லேட்டெக்ஸா? ரொம்ப கூலா இருக்கும், சூடே எடுக்காது. சூடு எடுக்காது, நல்லா இருக்கு. இந்த பேக் சப்போர்ட் சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. இது பேக் பெயினே வராது. இது என்ன டாக்டர் ஃபோம்? என்ன டாக்டர் ஃபோம்? இது வந்து கிட்டத்தட்ட 29,000. 29,000 லேட்டெக்ஸ். லேட்டெக்ஸ். இதுல ஸ்ப்ரிங் எல்லாமே இருக்குல்ல? இதுல பாக்கெட்டட் ஸ்ப்ரிங் இருக்கு, எல்லாமே இருக்கு. அது ரீபவுண்டட் ஃபோம்லயா HR ஃபோம்லயா எப்படி வேணாலும் இருக்கு. எப்படி வேணாலும் இருக்கும். ரோஸ்வுட்ல வருது. இது ரோஸ்வுட்டா? ஆமா. மாடல் நல்லா இருக்கு. இது ரோஸ்வுட்ல சிம்பிளா இருக்கு, நல்லா இருக்கு. அந்த ட்ரெடிஷனல் மேல வச்சிருக்கு. இது கொஞ்சம் காஸ்ட்லி தான். ரோஸ்வுட் இதுக்கு காஸ்ட்லி 42,000. ஆமா. ரோஸ்வுட் போனாலே வந்து காஸ்ட்லி தான். காஸ்ட்லி. அந்த வுட்டோட ரேட், வுட் கிடைக்கதே கஷ்டம். ரோஸ்வுட் ஒரு 60-65 இயர்ஸ்க்கு மேலே தான் நல்ல வுட் கிடைக்கும். அது நம்மளால பிளான்டேஷன் பண்ண முடியாது. ரோஸ்வுட் அது தனியா வளர்ந்து வரணும். அது யாரும் பிளான்டேஷன் பண்ண மாட்டேன், இவ்வளவு டிலே இருக்கிறதுனால யாரும் பண்ண மாட்டேன். அதனால ஸ்கேர்சிட்டி, ரொம்ப ரேர். சாண்டல் மாதிரி கிடைக்கிறது கஷ்டம். இது வந்து 39,000 ரோஸ். இது 39. ஆமா. ரோஸ் சிம்பிள் மாடல். சிம்பிள். இது வந்து சைஸ் கம்மி நினைக்கிறேன். குயின் சைஸ். இது லாட்டெக்ஸ் மேட்ரஸ். ஆமா. இது வந்து ஃபுல் நிலம்பூர் தேக்கில ஃபர்ஸ்ட் குவாலிட்டில செஞ்சது. 23,500. 23,500. இது வந்து குயின் சைஸ். ஆமா. குயின் சைஸ் நிறைய போகுது. குயின் சைஸ் நிறைய. ஆமா, குயின் தான் மேக்ஸிமம் டபுள்ல எல்லாம் எடுத்துருக்கு. இங்க வந்து ஒரு ஃபேமிலி, பெரிய ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி தான் குயின் சைஸ் எல்லாம் மோஸ்ட்லி எடுப்பாங்க. அது வந்து நம்ம இந்த மாடல் வந்து 17,500. இது 17,500. இது வந்து தேக்கு, பக்கா தேக்கு. ஆமா. சிங்கிள் காட் வந்து எனக்கு ஒண்ணு பண்ணணும், சரிங்களா? ஆமா. ஒரு மேல வந்து சிம்பிளா ஒரு தடி கீழே போட்டு மேல கொண்டு வுட் வச்சு எவ்வளவு வரும் ரேட்? ஒரு 5,500. 5,500. ஆமா. அது என்ன வுட்? அது மகாகனி. இல்ல, எனக்கு தேக்குல விரும்பி 8,500. 8,500. ஆமா. தேக்குல சிங்கிள் காட் 8,500. ஓகே. அதே இது வந்து டபுள் வருമ്പോഴത്തേനും 13,500. சிம்பிள் டிசைன் வந்து 13,500. பக்கா தேக்கில வரும்போது. பக்கா தேக்குல வந்து இப்ப கீழே வுட்ல கீழ எல்லாம் என்ன வரும்? கீழே வந்து சைடு இதெல்லாம் மேல எல்லாம் இதெல்லாமே ஃபுல் டீ குட் வருது. ஃபுல் டீ குட் வருமா? ஆமா. எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பக்கா டீ குட். இது இந்த கேப்பா இருக்கு, அதனால அது வந்து ஏர் சர்க்குலேஷனுக்காக போட்டிருக்கு. இந்த பெட்டோட இந்த க்ளோத்துக்கு லைஃப் கிடைக்கணும்னா இந்த ஏர் சர்க்குலேஷன் வேணும். இல்லாட்டி மோய்ஸ்டரிங்க தங்குவாங்க. அந்த ஈர்ப்பம் தங்கி இந்த பெட் ஸ்பாயில் ஆயிடும். அதுக்காக இது வந்து சின்ன கேப் போட்டு விடுவோம். ஆமா. ஓகே ஓகே. இந்த திவான் என்ன மாடல்? இது வந்து ட்ரெடிஷனல் யூபி திவான் சொல்லுவாங்க. யூபி அது வந்து ஃபர்ஸ்ட்ல யூபின்னு வந்தது. இந்த மாடல் அங்கே நிறைய செய்து அங்கே இருந்து வந்தது, அதனால யூபி திவான். ஆனா இதுவுமே வந்து டீ குட். இந்த ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீ குட் 17,500. இந்த மாதிரி யூபி திவான் இல்லாம நார்மல் திவான் இதுல நிறைய இருக்கு. இதெல்லாம் எல்லாமே வந்து 8,500. 8,500. ஆமா. இது டீ குட்ல 8,500. நம்ம குவாலிட்டி வந்து பக்காவா இருக்கும். இது வந்து இதுல குஷன் எல்லாம் வந்து வேற குஷன், வேற பிடிச்ச குஷன் எல்லாம் போட்டு தரலாம். ஓகே ஓகே. இது வந்து நார்மல் வுட் இந்த பெட் வருது. 15,500 டீ கூட் வரும்போது 15,500. இதே மாதிரிதான் எல்லா காட்டுமே அங்க இருக்கிறது எல்லாமே இருக்கும். ஆனா கீழே இங்க பாரு, இது வந்து நம்ம ஒரு கோட்டோட ஸ்பெஷாலிட்டி. இந்த குறுக்கு சட்டம் வந்து 3 மட்டும் தான் போடுவாங்க. இந்த பலகை ஹெவி, இந்த சைடு பார் எல்லாமே ஹெவி, அதனாலே 3 போதும். இந்த வெளியேந்து வருது நிறைய போடுவாங்க. அது வந்து இந்த பார் கம்மி, இந்த பலகை கம்மி திக்னஸ், அதனால இந்த சப்போர்ட் கம்மி ஆனாலும் அது உடஞ்சு போயிடும். ஆமா. சரி, அதனால நீங்க வந்து இந்த ஸ்ட்ராங்கா இருக்கனால 3 மட்டும் தான் போட்டு வச்சிருக்கீங்க அப்படி சொல்றீங்க. ஆமா. ஓகே ஓகே. இப்படித்தான் இருக்கும் நார்மலா. ஒரு நார்மலா இப்படித்தான் இருக்கும். இதுக்கான தலை இதெல்லாம் நார்மலா அதுக்கப்புறம் செட் பண்ணி அப்படியே மாத்திக்கிறோம். இது இப்படியே அனுப்புவாங்க, அங்கே வந்து செட் பண்ணுவாங்க. நம்ம டிரைவரே செட் பண்ணி கொடுத்துருவாங்க. எல்லாம் பாத்திருப்பீங்க, கட்டிலு, சோஃபா, அதே மாதிரி டீபாய் எல்லாமே எவ்வளவு பிரைஸ்ல இருக்குன்னு சொல்லி பாத்திருப்பீங்க. எல்லா டிசைன் சொல்லி பாத்திருப்பீங்க. அதே மாதிரி செய்யறது எல்லாமே நான் வந்து காமிச்சிருப்பேன். எப்பயுமே உங்களுக்கு வந்து இங்க எல்லா மாடலுமே வந்து நீங்க ஏதாவது ஒரு மாடல் நெட்ல பாத்தீங்க அப்படின்னா அண்ணன்ட்ட வந்து அந்த மாடலை நீங்க சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு 15 டேஸுக்குள்ள வந்து பக்காவா ரெடி பண்ணி உங்களுக்கு எந்த ஊர்ல தமிழ்நாட்டுல நீங்க எங்க இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணிடுறேன்னு சொல்லியிருக்காங்க. கர்நாடகால எல்லாத்துக்குமே வந்து அவங்க டெலிவரி பண்ணிடுறேன்னு சொல்லியிருக்காங்க.
பாத்துக்குங்க. சார்ஜஸ்மே வந்து நான் எல்லாமே சொல்லியிருப்பேன். டிசைன்ஸ்ல இருந்து எல்லாமே நான் வந்து காமிச்சிருப்பேன். ஓவரால் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அண்ணே எல்லாமே வந்து உங்களுக்கு சூப்பரா இருக்கு. நல்ல மாடல் எல்லாமே நல்லா வச்சிருக்கீங்க. சோ இப்ப நம்ம வியூவர்ஸ் வந்து எல்லாத்துக்குமே வந்து அந்த மாடல் எல்லாமே வாட்ஸ்அப் நம்பர்ஸ் ஏதாவது டக்குன்னு வச்சிருக்கேன். அந்த கேட்டலாக் ஷேர் பண்றதுக்கு நம்பர் இருக்கு. ஓகே, நான் அந்த நம்பருமே வந்து அண்ணன்ட்ட வாங்கிட்டு நான் கீழே ஸ்கிரீன்லயும் போடுறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் போடுறேன். அதே மாதிரி இந்த கடையோட லொகேஷனுமே வந்து நான் கண்டிப்பா போடுறேன். செக் பண்ணி பாருங்க. அண்ணனுக்கு வந்து நீங்க கால் பண்ணீங்க அப்படின்னா அவங்க அந்த கேட்டலாக் வந்து உங்களுக்கு அனுப்பிச்சு விடுவாங்க. என்ன பிரைஸ் எவ்வளோ எல்லாமே வந்து அதுல வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோல இவ்வளவுதான். எல்லாருமே உங்களுக்கு டீட்டெயிலா காமிச்சிருப்பேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.